என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 1. ஆசை முகமறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேனடி தோழி. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமோ? கண்ணில் தெரியதொரு தோற்றம், அதில் கண்ணழகு முழுதில்லை. நன்ன முக வடிவு காணல், அந்த நல்ல மலச்சிரிப்பை காணும். ஓய்வு மொழிதலும் இல்லாமல் அவன் உறவை நினைத்திருக்கும் உள்ளம் வாயம் முறைப்பதுண்டு கண்டாய். அந்த மாயன் புகழினை போதும். கண்கள் புரிந்துவிட்ட பாவம் உயிர் கண்ணொரு மரக்களாச்சு. பெண்களிடத்தில் இது போல ஒரு பேதையே முன்பு கண்டதுண்டோ? தேனை மறந்திருக்கும் வண்டும், ஒளி சிறப்பை மறந்துவிட்ட பூவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுதும் இல்லை தோழி. கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்களிலிருந்து பயனுண்டோ? வண்ண படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி. பாடலில் லைத்திருந்தவளின் மனம் முழுவதையும் நிறைத்து நின்றது அவன் முகம். அவளின் எண்ணங்களுக்கெல்லாம் வண்ணம் சேர்க்க முடியுமாயின் அதன் மொத்த உருவம் அவனாய் மட்டும்தான் இருப்பான். ஒருவரின் நினைவுகள் தான் நாம் உயிர்ப்புடன் இருக்க காரணமோ? எங்கே சுற்றினாலும் என்ன செய்தாலும் இறுதியாய் அவள் மனம் இளைப்பாறும் இடம் அவனின் நினைவுகள். கண்ணில் படாதது கருத்திலும் படாது என்று சொல்வதுதான் எத்தனை போய். கண்ணை விட்டு மறைந்து போன பின்னும் உயிரில் ஏன் நிலைத்திருக்கிறது அவன் உருவம்? தான் மட்டும் அவனை நினைத்து உயிரில் உருகி கரைய அவனுக்கு தன் முகமாவது நினைவில் இருக்குமா என்ற எண்ணம் உயிரின் வேர் வரை ஊடுருவி அவளுக்கு பெரும் வேதனையை தந்தது. இமைத்தாள்களால் விலங்கிட்டு கண்களுக்குள் அவனின் உருவத்தை சிறைப்பிடித்து கொண்டிருந்தவளை களைத்தது யாரோ தோளை தொட்டு உழுக்கும் உணர்வு. அலட்டிக் கொள்ளாமல் நிதானமாய் கண்களை திறந்து பார்த்தாள் அவள். அவள் யாழினி, எதிரே அவளின் தோழி நிலா. கண்களாலேயே அவளை எரிக்க முயன்றபடி கோபமாய் நின்றிருக்க, என்னடி போனக்கு என்றால் எரிச்சலாய் யாழ். அவளின் எண்ணங்களை நிறைத்த முகத்தை களைத்துவிட்ட எரிச்சல் அதில் இருந்தது. முதல்ல காதிலிருந்து இந்த ஹேர்போனை எடு என்று சைக்கையோடு கத்தி சொன்னாள் நிலா. காதுகளை அடைத்திருந்த அந்த காதுகோள் பொறியை எடுத்துவிட்டு இப்ப சொல்லு என்னன்னு என்பதை போல் கேள்வியாய் ஒற்றை புருவம் உயர்த்தியவள் நிலாவின் கைப்பிடித்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டாள். வேகமாக அவளிடமிருந்து கையை உருவிக்கொண்ட நிலாவிற்கு கோபத்தில் மூச்சு வாங்கியது. ஏண்டி ஒருத்தி எருமைக்கடா மாதிரி அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட காதல விழலையா? ஹேர்போனை மாட்டிக்கிட்டா உலகமே மறந்துடுமா உனக்கு? சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டியா என்றால் ஆத்திரம் குறையாதவளாய் நிலா. நீயதான் ஒத்துக்கிட்டியே எருமைக்கடான்னு. நான் ஏதோ தூரத்துல எருமை கத்துதோன்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணட்டும், நீயே சொல்ல என்றால் யாழ் அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு குறும்பு கூத்தாடும் கண்களோடு. நீயும் என் ஃப்ரெண்டு தானே, ஒரு எருமைக்கு இன்னொரு எருமையோட பாஷை புரியாம போகுமா என்ன என்றால் கடுப்பும் முறைப்புமாய் நிலா. நான் என்ன உன் முறை பையனா? சும்மா சும்மா முறைச்சுக்கிட்டே இருக்க, என்னன்னு சொல்லடி முதல்ல என்றாள் யாழ். அத அப்புறம் சொல்றேன், முதல்ல நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு என்றவள் யாழின் பக்கம் திரும்பி அவளின் முகம் பார்க்கும்படி சம்மணம் காலிட்டு அமர்ந்து கொண்டாள். பீடிகையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, என்ன விஷயம் என்றாள் யாழ் கேலியாக.
எப்பொழுதும் தேவியார் தனிமையில் கனவுலகிலேயே இருக்கிறீர்களே, அதன் காரணம்தான் என்னவோ யான் அறியாமல் காதல் என்னும் பெருங்கடலில் தொப்புக்கடீர் என்று குதித்து விட்டீர்களா என்ன? அவளின் கண்களை ஊடுருவி பார்த்தபடியே கேலி பேசினாள் நிலா. இப்போது முறைப்பது யாழின் முறையானது. என்ன முறைச்சு பார்த்தது போதும், கேட்கிறேன் இல்ல, பதில் சொல்லுடி என்றாள் நிலா. நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற பிடிவாத முகபாவத்துடன். எத்தனை தடவை தாண்டி அதையே கேட்ப? கேட்கிற உனக்கு அழுத்து போச்சோ இல்லையோ, பதில் சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு என சலித்து கொண்டாள் யாழ். எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு எழுத்து கூட மாறாம திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சலிப்பே தட்டாம சொல்றியே, அந்த வித்தைய நானும் கொஞ்சம் கத்துக்கலாமேன்னு தான் கேட்கிறேன் என்றவள் வார்த்தைகளில் நக்கள் தெரிந்தாலும் முகமும் கண்களும் நான் உன்னை நம்பவில்லை என்றது. காதலாம் கத்திரிக்காயாம், எனக்கு அதிலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, எல்லாம் வெறும் வெளிவேஷம். தன்னோட சுயநலத்துக்காக மனுஷங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க, இங்க யாருக்குமே உண்மையான அன்புங்கிறதே கிடையாது என்றாள் தீர்க்கமாய் அவளின் கண்களை நேரே பார்த்து யாழ். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் இந்த கேள்விக்கு கடைசியா நான் பதில் சொல்றது என்றவளின் குரலில் இன்னொரு தடவை இதே கேள்வியை கேட்டுட்டு என் முன்னாடி வந்து நின்ன குத்தி கொலை பண்ணிடுவேன் ஜாக்கிரதை என்ற மிரட்டல் இருந்தது. இவ பேசுற பேச்சுக்கு நங்கு நங்குன்னு தலையிலேயே கொட்டி வச்சா என்ன என யோசித்த நிலா பதிலுக்கு யாழ் தன்னை பார்வையாலேயே எரித்து விடுவாள் என்பது புரிய தன் யோசனையை அப்படியே கைவிட்டு பேச்சை தொடர்ந்தாள். நீ நினைக்கிற மாதிரி இல்லையாள், காதல் ரொம்ப அழகான விஷயம், அது கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்ப விருட்சம், அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம், வற்றாத ஜீவநதி. இன்னும் சொல்லணும்னா என்று அவளுக்கு புரிய வைத்துவிடும் நோக்கத்தில் அடுக்கிக் கொண்டே போனாள் நிலா. விட்டா தேயாத டேப் ரெக்கார்டர், ஓயாத ரேடியோன்னு சொல்லிட்டே போவியே, போதும் போதும் ஆள விடுமா தாயே, விட்டா பேசியே என் காதை பஞ்சர் ஆக்கிடுவ என்ற யாழ் அவளை கேலி பொங்கும் முகத்துடன் பார்வையால் அளந்து கொண்டு, இதெல்லாம் நீ நவீன் அண்ணா கிட்ட சொன்னாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும், நீ எதிர்பார்க்கிற பரிசு கூட கிடைக்கலாம், என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? என்ன சொன்னால் அவளின் பேச்சை திசை திருப்பலாம் என்று தெரிந்தே பேச்சை மாற்றினாள் யாழ். நவீன் என்ற பெயரை கேட்டவுடன் கண்ணங்கள் செம்மையுற வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டே, போடி உனக்கு வேற வேலையே இல்ல என செல்லமாய் அழுத்து கொண்டாள் நிலா. சில நொடிகள் அவளை ரசனையும் வாஞ்சியுமாய் பார்த்தவள், இப்பயாவது சொல்லுவீங்களா மேடம், எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு என்றாள் யாழ். என்ன நல்லா டைவர்ட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்க நீ, சினுங்களாய் சொன்னவள். அப்பா ஃபோன் பண்ணாங்க, தீபாவளி வருது இல்ல, அதான் லீவில் ஒரு 4 நாள் ஊருக்கு போக போறேன் என்றாள் நிலா யாழின் முகத்தில் வந்து போகும் உணர்வுகளை படிக்க முயன்றபடியே. சரி போயிட்டு வாடி என சாதாரணமாய் சொன்னவள் முகத்தில் என்ன இருக்கிறது என நிலாவால் நிச்சயமாய் வரையறுக்க முடியவில்லை. ஆமா, இவ பெரிய எலிசபெத் மகாராணி, போகட்டுமானு உத்தரவு கேட்க போக எனக்கு தெரியாதா? இந்த தடவையாவது நீயும் கூட வாயேன் என சலிப்பில் ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தாள் நிலா. இல்ல நிலா, நீ போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் யாழ். அப்படி என்ன தலை போற வேலையாள், நீயும் நானும் 3 வருஷமா ஒன்னா இருக்கோம், ஒரு தடவையாவது என் வீட்டுக்கு வந்திருப்பியா நீ என முறுக்கி கொண்டாள் நிலா. அது இல்லடி நிலா, உனக்காக எப்படி உன் சொந்தக்காரங்க காத்திருப்பாங்களோ அப்படித்தானே என் சொந்தக்காரங்களும் எனக்காக காத்திருப்பாங்க, அவங்கள ஏமாத்தலாமா நீ ஏன் சொல்லு என்ற கேள்வியாய் நிலாவை நோக்கினாள் யாழ். ஏண்டி எல்லா வாரமும் தான் அங்க போறியே, ஒரு தடவை என் வீட்டுக்கு தான் வரது என்ற முகத்தை வெட்டினாள் நிலா. எல்லா வாரமும் போறதும் விசேஷ நாள்ல போறதும் ஒன்னாடி, பசங்களுக்கு புது துணி இனிப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் நிலா, போகலனா ஏமாந்துடுவாங்க என்று சோகமாக சொன்னாள் யாழ். நிலாவுக்கும் யாழ் வரமாட்டாள் என்று தெரியும், இருந்தும் ஏதோ ஒரு நப்பாசையில் கேட்டுவிட்டாள். முகத்தை ஒரு முழத்துக்கு தூக்கி வைத்து கொண்டு யாழினியை சோகமாக பார்த்தாள் நிலா. அந்த பார்வை ஒரே ஒரு முறையாவது வாயேன் என்று இவளிடம் பாவமாய் இறைஞ்சியது. போதும் போதும், சோக கீதம் வாசிச்சது, போய் கிளம்புற வழிய பாரு. ஆமா, எப்ப கிளம்புற என்றாள் யாழ். இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு என்றாள் நிலா.
சரி, எனக்கும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து உன்னை பஸ்ல ஏற்றி விட்டுட்டு என் வேலையை பார்க்குறேன் என்றால் மறுத்து சொல்ல இடமளிக்காமல் யாழ். சரி என நிலா சொன்னவுடன் அவ்வளவுதான் பேச்சு முடிந்து விட்டது என மீண்டும் காது கேள்பொறியை மாட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் யாழ். கண்களில் ஒருவித வருத்தத்துடன் யாழை பார்த்தபடியே அமர்ந்திருந்த நிலாவுக்கு அவளை முதலில் சந்தித்த எண்ணங்கள்தான் மனதை நிறைத்தது. ஆகஸ்ட் மாதத்தின் ஒரு மாலை நேரத்தில் உள்ள வரலாமா என்ற கேள்வியுடன் அந்த அறையின் வாயிலில் நின்றிருந்தாள் யாழ். வாங்க என நிலா சின்னதான புன்னகையுடன் அழைக்க அதற்கான எந்த பிரதிபலிப்பும் இல்லை யாழிடம். நான் யாழினி, உங்க புது ரூம்மேட் என்றவள் பேச வேறு எதுவும் இல்லை என்பதை போல காலியாக இருந்த கபோர்டில் தனது பொருட்களை அடுக்க தொடங்கிவிட்டாள். எனவோ முதல் பார்வையிலேயே அவளை பிடித்திருந்தது நிலாவுக்கு. அவளின் பெரிய கண்கள் பேசாமலே 1000 கதை பேசியது. மென் சோகத்தை தங்கி நிற்கும் போது கூட அவை ரசனைக்கு உரியவைதான். அந்த சோகம் அவளை பார்ப்பவர்களையும் தொற்றிக்கொண்டு அவளுக்காக உருக வைத்துவிடும். தன் உள்ளத்து உணர்வுகளை கண்களின் வழியே பிறரின் உள்ளத்துக்கு கடத்திவிடும் அற்புத சக்தி வாய்ந்தவை அந்த விழிகள். அதை பார்த்துதான் பிரமித்து போனாள் நிலா. என்னவோ சோகமில்லாத அவளின் சிரிக்கும் கண்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்க அப்படி ஒரு பேராசை எழுந்தது அவளுக்கு. இன்றளவும் அது வெறும் ஆசையாய் மட்டும்தான் இருக்கிறது. சில நாள் பழக்கத்தில் யாழுக்கு சொந்தம் என்று யாருமில்லை. இங்கு கூட அன்னை தெரசா காப்பகத்தின் பொருளாளர் லக்ஷ்மி அம்மாள் தான் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை அவளே கூற தெரிந்து கொண்டாள். இது போக யாழுக்கு ஒரு தேயிலை தொழிற்சாலையில் மேற்பார்வையாளர் வேலையும் வாங்கி தந்திருந்தார் லக்ஷ்மி அம்மாள். யாழ் இப்போது சொந்தம் என்று நினைப்பது எல்லாம் லக்ஷ்மி அம்மாளையும் அந்த அன்னை தெரசா இல்லத்து குழந்தைகளையும் தான். அவளின் கண்கள் வெளிப்படுத்தும் சோகம் கூட அதனால் தானோ என்று நினைத்து கொண்டாள். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அப்படி இல்லை என்பது தானாக தெரிந்து போனது அவளுக்கு. வாரம் ஒரு முறை யாழ் காப்பகம் சென்று லக்ஷ்மி அம்மாளையும் குழந்தைகளையும் பார்ப்பது வழக்கம். அப்படி செல்லும் போது சில முறைகள் நிலாவும் கூட இணைந்து கொள்வது உண்டு. அப்படி செல்லும் போதுதான் தெரிந்து கொண்டாள் லக்ஷ்மி அம்மாள் கூட யாழை விடுதியில் சேர்ப்பதற்கு ஒரு வாரம் முன்புதான் சந்தித்திருக்கிறார் என்று. முதுமையின் காரணமாக லக்ஷ்மி அம்மாள் மயங்கி விழ யாழ் அவரை தெளிய வைத்து மீண்டும் பத்திரமாய் காப்பகத்தில் சேர்ப்பித்திருக்கிறாள் யாழ். அவளின் ஆதரவற்ற நிலை உணர்ந்து உதவியிருக்கிறார் அவர். ஆனால் அவருக்கும் கூட அவளை பற்றி, அவளை கடந்த காலம் பற்றி எதுவும் தெரியவில்லை. என்னவோ அதை தெரிந்து கொண்ட பின் இன்னமுமே அவளிடத்தில் அன்பு கூடி போனது நிலாவுக்கு. தானே அவளுடனான நட்பை விரும்பி இறுக்கி கொண்டாள் நிலா. இதை பற்றி ஒரு முறை யாழிடம் கேட்டதற்கு, நானே மறக்க நினைக்கிறத என்கிட்ட எதுவும் கேட்காத நிலா, நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று விட்டாள் அவள். அதன் பின் நேரடியாய் இல்லை என்றாலும் இன்று போல் மறைமுகமாய் அவளின் கடந்த காலத்தை பற்றி எப்படியோ கேட்டு பார்த்திருக்கிறாள் நிலா. பதில் வந்ததே இல்லை. யாழ் மிகவும் நல்லவள்தான், அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை நிலாவுக்கு. ஆனால் எதை மறக்க நினைத்து அனுதினமும் தன்னையே வருத்தி கொள்கிறாள் என்றுதான் நிலாவுக்கு தெரியவில்லை. சிரித்து சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் இருக்கும் சோகத்தை விழுங்க அவள் இன்னும் பழகவில்லை என்பதே உண்மை. அவள் மறைக்க நினைத்தாலும் அவள் விழிகள் தான் எப்போதும் காட்டி கொடுத்து விடுகிறதே. மனிதர்களின் மீது, காதலின் மீது, அன்பின் மீது முழுவதுமாய் அவள் நம்பிக்கையற்று போகும் அளவிற்கு அவள் கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்தாலே நிலாவின் நெஞ்சில் பாரம் கூடி போகும். ஆனால் எப்படியாவது அந்த கண்களின் சோகத்தை களைய வேண்டும் என்ற எண்ணம் மிக ஆழமாய் அவளின் மனதில் வேரூன்றி இருக்கிறது. நிலாவின் எண்ணம் இப்படி இருக்க இமைகளை மூடியிருந்த யாழின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் துளிர்த்து கன்னத்தை வருடியது. இதை பார்த்திருந்த நிலா ஆழ்ந்த சோக பெருமூச்சு ஒன்றை வெளிவிட்டபடியே அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் என பிடிவாதமாக இருப்பவளிடம் என்ன தான் கேட்பதாம்? யாழோ அவளின் எண்ணத்தை நிறைத்த அந்த முகத்துக்கு சொந்தக்காரனோடு ஒன்றி போயிருந்தாள்.
காதல் அவளின் நம்பிக்கையின் வேரில் கொதிக்க கொதிக்க வெந்நீரை கொட்டியது. அந்த காதல் இந்த உலகத்தில் இனி இப்படி ஒருவர் காதலிக்க போவதில்லை என்ற அளவிற்கு தித்திக்க தித்திக்க காதலை அவளுக்கு அறிமுகப்படுத்தியவனும் அவன்தான். அதே காதலை உயிர் துடிக்க துடிக்க அவளின் உயிரில் இருந்து பிடுங்கி தூர எரிந்தவனும் அவன்தான். முழுமையாய் அவனை வெறுக்கவும் முடியாமல், அவன் நினைவுகளை ஒதுக்கவும் முடியாமல் தினம் தினம் திண்டாடி அவள்தான் இன்று வரை உயிர் துண்டாடி போகிறாள். இத்தனைக்கும் காரணமானவனுக்கு அவள் நினைவு துளியும் இருக்குமா என்று நினைக்கையில் அவளையே மீறி கண்ணீர் துளிகள் கன்னத்தை நினைத்தது. அவன் தன்னை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளின் பலகீனத்தை இன்னும் தூண்டுவதாய் தோன்றியது. அவனை மறக்க வேண்டும், வெறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நொடியும் நீங்காத அவனின் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து வெந்து கொண்டிருக்கிறாள் அவள். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.